ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரமதான் லீவுக்கு ரியாத் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து நம்ம ட்ரிப் போகிறதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸு, அப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸு, பசங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சாட்டர்டே 4 o'clockலேருந்து நமக்கு வந்து அங்கே ரூம் புக் பண்ணியாச்சு. சாட்டர்டே 4 o'clockலேருந்து ஒரு சண்டே அப்புறம் மண்டே வெக்கேட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 2 days ட்ரிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு. ஸோ நீங்களும் எங்கள் கூட வாங்க, நாங்கள் ரியாத் ட்ரிப்புக்கு நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு அந்த எப்படியும் டைம் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் வந்து 2 o'clock மேலே தான் கிளம்புனோம். காரில் தான் ரியாத் போகிறோம். ஸோ முதல் நாளே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி சர்வீஸ்லாம் விட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காரை. Hello kids. Where we are going? Riyadh. வேணாம் விடு, வா பின்னாடி கொண்டு வா. எடுத்துக்கோ. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டாங்க. குபார்லேருந்து ரியாத் போகிறதுக்கு மேப் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து 4 hours 12 minutes காட்டுது. நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம். நம்ம ரியாத் போயிடுவோம். எங்க போறோம்? நம்ம ரியாத் போறோம். சரி, போகிற வழியில் வந்து நம்ம பாப்கார்ன் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் சினிமாவுக்கு போய் பாப்கார்ன் வாங்கலான்ட்டு போனோம். அது க்ளோஸ் ஆயிடுச்சு. போடக்கூடாது. அப்படியே மதர் கேர் பார்த்தோம். சரி, அங்கே தன்ஷி குந்திராக்கும் புதுசாக ஷூ நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர் போட்டு பார்த்திங்கன்னா 100 ரியால் 110 ரியால் அப்படின்னு வந்தது பில்லு ஒரு 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 பசங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வாங்கலை. சும்மா அங்கே இருக்கிறத வந்து போட்டு மட்டும் பார்த்துட்டு விலை அதிகமாக இருக்கவும் வெளியே வந்துட்டு நேராக பாப்கார்ன் வாங்குறதுக்கு போயாச்சு. பாப்கார்ன் வாங்க வந்தாச்சு. பட் என்னென்னா அன்றைக்கி வந்து பாப்கார்ன் இல்லை. அது வந்து
ரமதான் மந்த்துங்கிறனால எல்லோரும் நோன்பு, அதனால் வந்து எங்களுக்கு பாப்கார்ன் வந்து கிடைக்கல. ஒன்லி டிக்கெட்ஸ் மட்டும்தான் சேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஏமாந்து பாப்கார்ன் வாங்காமல் வெளியே வந்தாச்சு. என்னாச்சு பாப்கார்ன்? இல்லை, பாப்கார்ன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ இல்லையா. சரி, பாப்கார்ன் தான் கிடைக்கல, ஜூஸாவது குடிப்போம்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி நாங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கப் வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பவே கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு நாங்கள் கோபார் விட்டு கிளம்புறதுக்கே. ஸோ இது வந்து செக் பாயிண்ட்டு. ஸோ நாங்கள் கிளம்பி வந்தோம், வெளியில் பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட் இருந்தது. அங்கே ஒவ்வொரு காரை செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம். பசங்க வந்து ரொம்ப நேரம் கார்லேயே உட்காந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டோம். அப்போ அவங்க வந்து இந்த டெசர்ட் மண்ணில் வாக் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. சரின்ட்டு அது நானும் இந்த மாதிரி நடந்ததில்லை, அதனால் கொஞ்சம் போய் அதில் வாக் பண்ணி பார்த்தோம். மண் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஜீனி மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருந்தது. நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரில் கிளம்பி மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் வச்சு நல்லா ஃபார்ம் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆடு ஒட்டகம் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது, மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். மற்றபடி நம்ம ஊரில் பார்க்குற அளவுக்கு அந்த க்ரீனாக அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் இடத்துல தான் வந்து இது க்ரீனாக இருந்தது தவிர மற்ற இடம் ஃபுல்லுமே இந்த மாதிரி டெசர்ட் தான். இன்னும் இந்த மாதிரி மண்ணால் தான் பார்க்க முடிஞ்சது போகிற வழி ஃபுல்லும். எப்படியோ வந்து ஒரு 4 hours வந்து ட்ராவல் பண்ணி எக்ஸாக்டாக கரெக்டாக 6 o'clock வந்து நாங்கள் வந்து ரியாத் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே பக்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து 2 செக் பாயிண்ட்டு தாண்டி தான் கோபார்லேருந்து நம்ம ரியாத் போகிற மாதிரி இருந்துச்சு. 6 o'clock ஆகவுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ஹோட்டல் பார்த்தோம், வர வழியில் எதுவும் ஹோட்டல் இல்லை. ஸோ ஹோட்டலுக்குன்னு மேப் போட்டு போகிறத விட போகிற வழியில் பார்த்திங்கன்னா மெக்டி இருந்தது, மெக்டொனால்ட்ஸ். ட்ரைவ் த்ரூவும் அவைலபிளாக இருந்தது. சரி, நம்ம ட்ரைவ் த்ரூவில் போய் பர்கர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போய் பர்கர் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். You want big sandwich like 23 riyal? Big dinner. We know it's not like okay, no, for kids I know give me 2 6 riyal sandwiches. Huh? Hello. ஃபஸ்ட்டு விண்டோவில் ஆர்டர் கொடுத்துட்டு செகண்ட் விண்டோவில் பே பண்ணிவிட்டு தேர்டு விண்டோவில் வந்து நம்ம ஆர்டரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குயிக்காக முடிஞ்சிடும். உள்ளே போய் நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் வாங்குகிற டைமுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரைவ் த்ரூலேயே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு, பே பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. நம்ம ஆர்டர் வந்தாச்சு. அப்புறம் பசங்களுக்கு அவங்க வந்து பலூன் கொடுத்தாங்க, அதுவும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி வந்து டேரெக்டாக நம்ம ஹோட்டல் தான் போக போகிறோம். வாங்க. இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.